10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Next example 9.32 பாருங்க. Evaluate integral 0 to 1 e power minus 2x into 1 plus x minus 2x cube into dx. நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் என்னென்னா, அதாவது டூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதை மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணுறதுல ரிஸ்க் தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு என்னவாக இருக்கணும்னு பார்த்தோம், பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. பாருங்கள், அப்போ இதில் வந்து e பவர் 2x அப்படிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், இந்த 1 + x மைனஸ் 2x கியூப் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், பாலினாமியல் ஃபங்க்ஷன். அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க, பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இன்டெக்ரல் ஐன்னு எடுத்துக்கோ. லெட் I = இன்டெக்ரல் 0 to 1 e பவர் minus 2x into 1 + x minus 2x cube into dx. நமக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன பாருங்கள், இன்டெக்ரல் uv dx முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ இப்போ இன்டெக்ரல் uv dx = uv1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 plus etc. இது பெர்னோலிஸ் ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ இந்த சம்மில் நம்ம எதை யூன்னு எடுக்கணும், எதை வின்னு எடுக்கணும் பாருங்கள். யூன்னு எடுக்கிறது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு பார்த்தோம், பாலினாமியல் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்னு பண்ணுறோம், யூன்னு எடுக்கிறோம். ஏன்னா அதோட சக்ஸஸிவ் டெரிவேட்டிவ் தான் நமக்கு என்னவாகும், 0 ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யூ வந்து என்ன பண்ணுறோம், பாலினாமியல் ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு ஃபங்க்ஷனை வின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதில் இருக்கிற டூ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பாருங்கள், ஒன்று e பவர் minus 2x, அனதர் ஃபங்க்ஷன் 1 + x minus 2x cube. அப்போ இதில் 1 + x minus 2x cube பாலினாமியல் ஃபங்க்ஷனால் அதை யூன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் e பவர் minus 2x என்ன பண்ணுறோம், வின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு யூங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும், v என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ u வந்து என்னது, 1 + x minus 2x cube. இங்கே u dash என்ன வரும் பாருங்க, நமக்கு என்ன வேணும் பாருங்கள், u dash, u double dash, u triple dash. அப்போ யூவோட சக்ஸஸிவ் டிஃபரன்ஷியேஷன் வரும், டெரிவேட்டிவ்ஸ் வேணும். அடுத்து பாருங்கள், அப்போ யூங்கிறது 1 + x minus 2x cube. u dash என்ன வரும், இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்கள், 1 minus 2x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், -2 × 3x² வருமா. அப்போ -2 × 3 நமக்கு என்ன வந்துடும், -6x² வரும். நெக்ஸ்ட் u டபுள் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். u டபுள் டேஷ் இந்த 1ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு கான்ஸ்டன்ட்னால என்ன ஆகிடும், 0. -6x² டிஃபரன்ஷியேஷன் என்ன வந்துடும், -6 × 2x. அப்போ -6 × 2 என்ன வந்துடும், -12x. நெக்ஸ்ட்டு u ட்ரிபிள் டேஷ் -12x டிஃபரன்ஷியேஷன், ஏன்னா எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1, அப்போ -12ன்னு கிடைக்குமா. அடுத்து u ஃபோர்த் டெரிவேட்டிவ், ஃபோர்த் டேஷ், அப்போ -12ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்துடும், கான்ஸ்டன்ட்னால 0 ஆகிடும். அப்போ பாருங்கள், u டேஷ் அந்த யூவோட டிஃபரன்ஷியேஷன் எப்போ 0 ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். u டேஷ், u டபுள் டேஷ், u ட்ரிபிள் டேஷ், u ஃபோர்த் டேஷ் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள், இதில் v என்ன பாருங்கள், நமக்கு v வந்து e பவர் minus 2x. அப்போ வியோட இன்டெகிரேஷன், சக்ஸஸிவ் இன்டெகிரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இங்கே u ஃபோர்த் டெரிவேட்டிவ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தால் v4 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ. இப்போ v என்ன பாருங்கள், நமக்கு இங்கே e பவர் minus 2x. v1 என்ன வரும், e பவர் minus 2x இன்டெகிரேஷன். e பவர் minus 2x இன்டெகிரேஷன் என்ன வரும், நமக்கு e பவர் ax பார்த்துருப்போம். e பவர் axங்கிறது என்ன, e பவர் ax டிவைடட் பை a, அந்த எக்ஸோட கோஎஃபிஷியனை நம்ம டிவைட் பண்ண, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி டிவைட் பண்ணுறதா மீனிங். அப்போ e பவர் minus 2x பை என்ன வரும், -2x டிஃபரன்ஷியேஷன் -2, அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ e பவர் minus 2x டிவைடட் பை -2ன்னு கிடைக்குமா. அடுத்து v2 அப்படிங்கும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எதை v1 டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். v1 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், e பவர் அதாவது 1 by -2 அப்படியே இருக்கும். அந்த e பவர் -2 இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன வரும், e பவர் -2x
பை மைனஸ் டூன்னு வருமா? அப்போ இந்த ஒரு மைனஸ் டூவும் அதில் நம்ம இன்டகிரேட் பண்ணி வர -2 -2 இன்ட்டு -2 என்ன ஆகிடும் +4 ஆகிடும். ஸோ இப்போ e⁻²x/4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் v3ங்கிறது என்ன? v2ஓட இன்டகிரேஷன். இப்போ v2 இன்டகிரேட் பண்ண என்ன வரும் பாருங்கள், 1/4 அப்படியே இருக்குமா? e⁻²x இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? e⁻²x/-2ன்னு வரும். அப்போ 4 × -2 என்ன ஆகிடும்? -8ன்னு கிடச்சிரும். அப்போ v3ங்கிறது என்ன வரும் பாருங்கள், e⁻²x/-x 8. நெக்ஸ்ட்டு v4ங்கிறது என்ன? v3யோட இன்டகிரேஷன். v3யோட இன்டகிரேஷன் என்ன வரும் பாருங்கள், 1/-8 அப்படியே இருக்குமா? e⁻²x இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? e⁻²x/-2ன்னு வரும். அப்போ -8 × -2 நமக்கு என்ன ஆகிடும்? +16 கிடச்சிரும். ஸோ இப்போ v வந்து e⁻²x, v1 e⁻²x/-2, v2 e⁻²x/4, v3 e⁻²x/-8, v4 e⁻²x/16 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து பெர்னோலிஸ் ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நமக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா லெஃப்ட் சைடு என்ன பாருங்கள், இன்டெக்ரல் uv dx, அதான் நம்ம இங்கே ஐன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் I = என்ன வரும்? uv1 பாருங்கள். தேர்ஃபோர் I = uv1. இதில் u என்ன பாருங்கள், 1 + x - 2x³ அப்படியே ரைட் சைடு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ என்ன ஒரு u 1 + x - 2x³ இன்ட்டு v1 என்ன பாருங்கள், e⁻²x/-2. ஸோ அப்போ u இன்ட்டு v1 மைனஸ் ஃபார்முலா என்ன பாருங்கள், மைனஸ் u என்ன 1 - 6x² இன்ட்டு v2 என்ன பாருங்கள், e⁻²x/4. v2 என்ன e⁻²x/4. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், ப்ளஸ் u டபுள் டேஷ். அப்போ u டபுள் டேஷ் என்ன -12x இன்ட்டு v3 என்ன பாருங்கள், e⁻²x / -8. நெக்ஸ்ட்டு மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் என்ன பாருங்கள் நமக்கு -12. ஸோ -12 இன்ட்டு v4 என்ன பாருங்கள், e⁻²x/16. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக u⁴ டேஷ் வரும். u⁴ டேஷ் அப்படிங்கிற நமக்கு என்ன பாருங்கள் 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் அதுக்கப்புறம் வரதுலாம் நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா? அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம், u ட்ரிபிள் டேஷ் v4 வரைக்கும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வருது பாருங்கள், u 1 + x - 2x³ இன்ட்டு e⁻²x/-2. அடுத்து u டேஷ் 1 - 6x² இன்ட்டு v2 e⁻²x/4 ப்ளஸ் u டபுள் டேஷ் -12x இன்ட்டு v3 e⁻²x/-8 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் -12 இன்ட்டு v4 e⁻²x/16. ஓகேவா? இதில் நமக்கு ஜஸ்ட் இன்டகிரேஷன் மட்டும் இல்லை, இதில் எவாலுவேட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட் என்ன பாருங்கள் நமக்கு 0 to 1. இதை வந்து இன்டகிரேட் பண்ண ஸ்டெப்ஸ் இது. இதில் என்ன பண்ணணும், லிமிட் வந்து 0 to 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அதாவது ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ஒரு 1 + x - 2x டிவைடட் பை -2 இன்ட்டு e⁻²x. அடுத்து இங்கே என்ன வரும் பாருங்கள், -1 - 6x² டிவைடட் பை 4 இன்ட்டு e⁻²x. இங்கே என்னவாகும் பாருங்கள், நமக்கு இந்த 12ம் 8 கேன்சல் ஆச்சுன்னா ஃபோர்த் டேபிளில் கேன்சல் ஆனால் 3/2 வருமா? மைனஸ் பை மைனஸ் என்னவாடு ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 3/2 இன்ட்டு x e⁻²x. அதே போல் இங்கே 12ம் 16 கேன்சல் பண்ண வந்துடும் 3/4 வருமா? ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாடும் ப்ளஸ் 3/4 e⁻²x. லிமிட் என்ன 0 to 1. ஓகேவா? இப்போ இதில் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதில் எல்லா டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு e⁻²x பை -2 காமனாக இருக்குது. -2 ஆர் +2, அதாவது e⁻²x/2 காமனாக இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் இருக்குனால அந்த மைனஸையும் சேர்த்து அவுட் சைடு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், இங்கே e⁻²x/2, இதில் e⁻²x/2, இங்கே e⁻²x/2, இங்கே ஒரு e⁻²x/2 இருக்கா? அதனால் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ்னால மைனஸ் e⁻²x/2 காமன் எடுத்துகிறோம். மைனஸ் e⁻²x/2 அவுட் சைடு எடுத்துருங்க. அப்போ என்ன வருங்க, மைனஸ் e⁻²x/2 காமன் எடுத்துட்டாங்க. என்ன இருக்கும் ரிமைனிங் 1 + x - 2x³ மட்டும் வருமா? 1 + x - 2x³. நெக்ஸ்ட்டு இங்கே e⁻²x அவுட் சைடு எடுத்துகிறோம். இந்த டிவைடட் பை 4ல் என்ன பண்ணுறோம், ஒரு 2 அவுட் சைடு எடுத்துகிறோம், மைனஸையும் அவுட் சைடு எடுக்கிறோம். அப்போ இந்த மைனஸ் என்னவாயிடும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். இங்கே என்ன வரும் 1 - 6x². இந்த e⁻²x அவுட் சைடு போயிடுது. இந்த டிவைடட் பை 4ல் ஒரு 2 அவுட் சைடு போயிடுச்சுன்னா வந்துடும் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், e⁻²x/2 அவுட் சைடு எடுத்துகிறோமா? மைனஸ் அவுட் சைடு எடுக்கிறோம். அதனால் இந்த ப்ளஸ் என்னவாயிடும் -3xன்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணுற, ஒரு e⁻²x பை 2 காமன் எடுக்கிறோம், மைனஸே அவுட் சைடு எடுக்கிறோம். அப்போ என்ன வந்துடும் -3/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ லிமிட் என்ன பாருங்கள் 0 to 1. அப்போ -e⁻²x/2 இன்ட்டு 1 + x - 2x³ ப்ளஸ் 1 - 6x²/2
மைனஸ் 3x மைனஸ் 3/2 கிடைக்கும். இதில் லிமிட் என்ன பண்ணுற 0 to 1 நம்ம அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிமிட் எப்படி லிமிட் அப்ளை பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடுவோமா? இங்கே அப்பர் லிமிட் என்ன பாருங்கள் 1, லோயர் லிமிட் 0. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் வர பிளேஸ்லலாம் 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ண என்ன வரும்? மைனஸ் இ பவர், இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வந்துடும்? இ பவர் மைனஸ் 2. அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் 2, எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் அந்த 1 அப்படியே வந்துடுமா? 1 ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு 1 போடுங்க ப்ளஸ் 1, இங்கே மைனஸ் 2 எக்ஸ் கியூபா, எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும்? 1 கியூப் 1 வரும். 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு 1 போடுங்க என்ன வரும்? அப்போ 1 மைனஸ் 6 இன்ட்டு 1 ஸ்கொயர் என்ன வந்துடும்? மைனஸ் 6. இப்போ 1 மைனஸ் 6 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன போடுறோம்? 1 மைனஸ் 3/2. ஸோ அப்பர் லிமிட் ஓவர் ஆகிடுச்சா? மைனஸ் லோயர் லிமிட் என்ன பாருங்கள் நமக்கு 0. அப்போ இங்கே எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? மைனஸ் ஆஃப். ஏன்னா அப்பர் லிமிட் இது ஃபுல்லாக மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போடுறோம். லோயர் லிமிட் நமக்கு என்ன பாருங்கள் 0. அப்போ என்ன ஒரு மைனஸ் ஆஃப், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் இ பவர், இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வந்துடும்? மைனஸ் 2 இன்ட்டு 0 0 ஆகிடுமா? அப்போ மைனஸ் இ பவர் 0/2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும், எக்ஸு 0 ஆகிடும், மைனஸ் 2x கியூபு 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். அதே போல் இங்கே 0 போடும்போது என்ன வந்துடும்? மைனஸ் 6x ஸ்கொயர் 0 ஆகிடும். அப்போ 1/2 மட்டும் வரும். இந்த 3x என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் 3/2. இங்கே எக்ஸுக்கு 0 போடும்போது இந்த எக்ஸு மைனஸ் 2x கியூப், இந்த மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 3x எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம் என்ன? 1 ப்ளஸ் 1/2 மைனஸ் 3/2 மட்டும் கிடைக்கும். இந்த டேர்ம் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ இங்கே என்ன இருக்கு பாருங்கள்? மைனஸ் இ பவர் மைனஸ் 2/2 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 1 ப்ளஸ் 1 2, 2 மைனஸ் 2 0 ஆகிடுமா? அப்போ கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன வரும் பாருங்கள்? 1 மைனஸ் 6 என்ன வந்துடும்? மைனஸ் 5/2. நெக்ஸ்ட் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 மைனஸ் 3/2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இ பவர் 0 வேல்யூ நமக்கு என்ன? 1. அப்போ 1/2வா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/2 நமக்கு என்ன வருது? ஆட் பண்ணும்போது எல்சிஎம் 2 எடுத்தனா 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 என்ன வரும்? 2. அப்போ 2 ப்ளஸ் 1 என்ன கிடைக்கும்? 3/2 மைனஸ் 3/2ன்னு கிடச்சிருமா? 3/2 மைனஸ் 3/2. ஸோ இப்போ இங்கே என்ன பாருங்கள்? மைனஸ் இ பவர் மைனஸ் 2/2 இன்ட்டு இப்போ மைனஸ் 5/2 மைனஸ் 3/2 அந்த டிவைடட் பை 2 இருக்கிற டேர்ம் மட்டும் ஆட் பண்ண அப்போ என்ன வரும்? மைனஸ் 8/2ன்னு கிடைக்குமா? மைனஸ் 5/2 மைனஸ் 3/2 மைனஸ் 8/2 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இதில் 3/2 கேன்சல் ஆச்சுன்னா அதில் செகண்ட் டேர்ம் இது ஃபுல்லாக என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும் பாருங்கள்? இ பவர் மைனஸ் 2/2 இன்ட்டு 8 அண்டு 2 கேன்சல் ஆகும்போது என்ன வந்துடும்? மைனஸ் 4 வரும். மைனஸ் 4 மைனஸ் 3 என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் 7 கிடைச்சிரும். அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் 2/2 இன்ட்டு மைனஸ் 7 கிடைக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 7/2 இ பவர் மைனஸ் 2ன்னு கிடச்சிருமா? பவரில் இருக்கிற இ பவர் மைனஸ் 2 டினாமினேட்டர் கொண்டு போகும்போது வரும் ப்ளஸ் 9. இது இப்படியே கூட ஆன்சர் ஸ்டாப் பண்ணலாம். புக் ஆன்சர் இதனால இப்படி கொண்டு வந்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? 7/2 இ ஸ்கொயர்னு கிடச்சிரும். 7/2 இ ஸ்கொயர். இதில் அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எங்கேயாவது மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் வந்தால் நமக்கு ஆன்சர் வரதில் ப்ராப்ளம் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் கிவன் இன்டெக்ரல் என்ன? 0 to 1 இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2x கியூப் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 7/2 இ ஸ்கொயர் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.34 பாருங்கள். எவாலுவேட் இன்டெக்ரல் மைனஸ் 1 to 1 e power minus lambda x into 1 minus x square into dx. இது லாஸ்ட் சம் மாதிரியே தான் பாருங்கள். ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அண்டு ஒரு பாலினாமியல் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம பாலினாமியல் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? யூன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ்போனன்ஷியலை வின்னு எடுத்துக்கிறோம். அப்போ லெட் ஃபஸ்ட்டு கிவன் இன்டெக்ரல் ஐன்னு எடுத்துக்கோ. லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் 1 to 1 இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க? பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இதில் யூ என்ன பாருங்கள்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், வி என்ன? இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ். நான் இதில் ஃபார்முலா பின்னாடி எழுதியிருக்கேன் பார்த்துக்கோ. இன்டெக்ரல் யூவி டிஎக்ஸ்னால் இப்போ நமக்கு என்ன வேணும்? யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ் வேணும். அடுத்தது v1 v2 v3 v4. அப்போ v1 v2 v3 v4ங்கிறது வியோட சக்ஸசிவ் இன்டெகிரேஷன். யூ டேஷ், யூ டபுள் டேஷ், யூ ட்ரிபிள் டேஷ்ங்கிறது யூவோட சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் நமக்கு யூ என்ன எடுத்துக்கிறேன்? அந்த பாலினாமியலை யூன்னு எடுத்துக்கிறோம். உங்கள் பாலினாமியல் ஃபங்க்ஷனிங் என்ன? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். யூ டேஷ் என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? மைனஸ் 2xன்னு கிடைக்கும். அடுத்து யூ டபுள் டேஷ் மைனஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2. யூ ட்ரிபிள் டேஷ் என்னவாயிரும்? மைனஸ் 2ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னவாயிடும்? 0ன்னு ஆகிடும். அப்போ யூ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், யூ டேஷ் மைனஸ் 2x
u triple dash u double dash minus 2 u triple dash என்ன வேர்டு 0 வேர்டு. இப்போ u triple dash 0 ஆகுனால இங்கே v3 வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ v என்ன பாரு நமக்கு இங்கே e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ். v1 என்ன vயோட இன்டகிரேஷன். அப்போ e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் இன்டகிரேட் பண்ண என்ன வரும் e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் லேம்டா எக்ஸோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் லேம்டா, அந்த மைனஸ் லேம்டாவால் டிவைட் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் v2னா அப்போ v1ஓட இன்டகிரேஷன் என்ன வரும் 1 பை e பவர் மைனஸ் லேம்டா அப்படி இருக்குமா? e பவர் மைனஸ் லேம்டாவை இன்டகிரேட் பண்ணால் அகைன் e பவர் மைனஸ் லேம்டா பை ஒரு மைனஸ் லேம்டா வருமா? அப்போ மைனஸ் லேம்டா இன்ட்டு மைனஸ் லேம்டா என்ன வரும் நமக்கு லேம்டா ஸ்கொயர். இப்போ லாஸ்ட் சம்மில் போட்டாலே -2 இன்ட்டு -2 4 ஆன மாதிரி இங்கே மைனஸ் லேம்டா இன்ட்டு மைனஸ் லேம்டா என்ன வந்துடும் லேம்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட் v3ங்கிறது என்ன v2ஓட இன்டகிரேஷன். அப்போ என்ன ஒரு 1 பை லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் இன்டகிரல் பண்ண என்ன வரும் e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் லேம்டான்னு வருமா? அப்போ லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் லேம்டா நமக்கு என்ன கிடைச்சிடும் மைனஸ் லேம்டா கியூப்னு கிடைக்கும். v பாருங்க v e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ், v1 e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை மைனஸ் லேம்டா, v2 e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டா ஸ்கொயர், v3 e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை மைனஸ் லேம்டா கியூன்னு கிடைச்சிரும் லேம்டா கியூப். அப்போ இதில் பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் கொண்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஒரு therefore i ஈக்குவல் டு பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன u v1 u என்ன பாருங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு v1 என்ன e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை மைனஸ் லேம்டா மைனஸ் u டேஷ் என்ன பாருங்க மைனஸ் 2x இன்ட்டு v2 என்ன e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் u டபுள் டேஷ் என்ன பாருங்க -2 இன்ட்டு v3 என்ன பாருங்க e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை மைனஸ் லேம்டா கியூப்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இதை நமக்கு ஏன்னா அடுத்து வந்து u ட்ரிபிள் டேஷ்க்கு அப்புறம் என்ன வேர்டு நமக்கு 0 வேர்டு, அதனால் அதுக்கு வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதில் லிமிட் என்ன பாருங்கள் -1 to +1 அப்ளை பண்ணுறோம். -1 to +1. ஸோ அப்போ இதில் i ஈக்குவல் என்ன வந்துடும் 1 மைனஸ் எக்ஸ் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ என்ன ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை மைனஸ் லேம்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் 2x இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் இங்கே நியூமினேட்டரில் மைனஸ் மைனஸ் பை மைனஸ் என்ன வேர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டா கியூப். லிமிட் என்ன பாருங்கள் -1 to +1 கிடச்சிரும். ஓகேவா? இப்போ என்ன நமக்கு அதில் லாஸ்ட் சம்மில் எடுத்த மாதிரியே இதில் காமனாக என்ன எடுக்கலாம் பாருங்கள் e பவர் மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டாவே அவுட் சைடு எடுத்துக்கலாம் ப்ளஸ் லேம்டாவே அவுட் சைடு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் நமக்கு e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை ப்ளஸ் லேம்டாவை அவுட் சைடு எடுத்துருக்கிறோம். இப்போ மைனஸ் லேம்டா அவுட் சைடு எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக தான் வரும். இப்போ e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டா அவுட் சைடு எடுத்துட்டாங்க என்ன வந்துடும் e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டாவை காமனாக எடுத்துட்டா இங்கே ஒரு மைனஸ் இருக்கும் இல்லையா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும் -1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் -1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த இப்போ இங்கே வந்துடும் பாருங்கள் ஒரு e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டாவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 2x பை லேம்டான்னு கிடைக்குமா 2x பை லேம்டா. நெக்ஸ்ட் இங்கே e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் பை லேம்டா அவுட் சைடு எடுத்துட்டா ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குமா? ஸோ அப்போ ஒரு 2 பை லேம்டா ஸ்கொயர். லிமிட் என்ன -1 to +1. லிமிட் பாருங்கள் -1 to +1. அடுத்து இப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட், அடுத்து மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இப்போ அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணுங்க என்ன வரும் எக்ஸுக்கு 1 போட்டால் e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 என்ன வரும் e பவர் மைனஸ் லேம்டா பை லேம்டா இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் பாருங்கள் -1 ஸ்கொயர் 1 அப்போ 1 மைனஸ் 1 என்ன வேர்டு 0. அப்போ -0ன்னு வந்துடுமா? ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் 2 இன்ட்டு 1 2 பை லேம்டா ப்ளஸ் 2 பை லேம்டா ஸ்கொயர் அப்படியே வந்துடும். அடுத்து மைனஸ் லோயர் லிமிட். அப்போ லோயர் லிமிட் போது லேம்டாவுக்கு என்ன எக்ஸுக்கு என்ன போடுற -1. அப்போ இங்கே எக்ஸுக்கு -1 போட்டால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வேர்டு ப்ளஸ் லேம்டா வந்துடுமா? பாருங்கள் e பவர் லேம்டா பை லேம்டா இன்ட்டு இப்போ எக்ஸுக்கு -1 இங்கே போடுங்க -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1. அப்போ 1 மைனஸ் 1 என்ன வந்துடும் நமக்கு 0. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸுக்கு -1 போட்டால் என்ன வந்துடும் 2 இன்ட்டு -1 -2 பை லேம்டா ப்ளஸ் 2 பை லேம்டா ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? அப்போ e பவர் மைனஸ் லேம்டா பை லேம்டா இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் 2 பை லேம்டா ப்ளஸ் 2 பை லேம்டா ஸ்கொயர். இங்கே மைனஸ் e பவர் லேம்டா பை லேம்டா இன்ட்டு -2 பை லேம்டா ப்ளஸ் 2 பை லேம்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் இப்போ இதை ஜஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான். அப்போ என்ன வந்துடுமா e பவர் 2 பை லேம்டாவால் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா பை லேம்டா இன்ட்டு லேம்டா என்ன வந்துடும் லேம்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு e பவர் மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் என்ன வந்துடும் லேம்டா கியூப். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் 2 இன்ட்டு e பவர் லேம்டா இன்ட்டு
டினாமினேட்டரில் லேம்டா இன்ட்டு லேம்டா என்ன வந்துடும், லேம்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். 2 இன்ட்டு இ பவர் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் வந்துடும். அடுத்து பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், மைனஸ் 2 இ பவர் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் லேம்டா க்யூப்னு கிடச்சிடும். இப்போ இந்த 2 பை லேம்டா ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மை ஒன்றா எழுதிக்கிறேன். பாருங்கள் இந்த 2 பை லேம்டா ஸ்கொயர் இ பவர் மைனஸ் லேம்டா இங்கே என்ன இருக்குது, ஒரு 2 இ பவர் லேம்டா பை லேம்டா ஸ்கொயர். அப்போ இதில் 2 பை லேம்டா ஸ்கொயர் அவுட் சைடு எடுத்துரும். 2 பை லேம்டா ஸ்கொயர் அவுட் சைடு எடுத்துனா இங்கே என்ன இருக்கும், இ பவர் மைனஸ் லேம்டா, இங்கே என்ன இருக்குது இ பவர் ப்ளஸ் லேம்டா. அப்போ ப்ளஸ் இ பவர் லேம்டா. அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்லையும் பாருங்கள் லேம்டா க்யூப் இருக்கா, 2 பை லேம்டா க்யூப் அவுட் சைடு எடுத்துகிட்டா என்ன வரும் பாருங்கள், 2 பை லேம்டா க்யூப் அவுட் சைடு எடுத்துகிட்டா இங்கே இ பவர் மைனஸ் லேம்டா மைனஸ் இ பவர் லேம்டான்னு வரும். 2 பை லேம்டா க்யூப் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா மைனஸ் இ பவர் லேம்டான்னு வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த இ பவர் லேம்டாவை ஃபஸ்ட்டு டேர்மாக வச்சு எழுதியிருக்கு அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன ஒரு 2 பை லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் லேம்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் லேம்டா. இதில் இப்போ பாசிட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட்டு வரும், அதாவது இ பவர் ப்ளஸ் லேம்டா ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், இதில் வந்து ஒரு மைனஸ் அவுட் சைடு எடுத்துரும். அப்போ இங்கே என்ன வந்துடும், மைனஸ் 2 பை லேம்டா க்யூப் இன்ட்டு இ பவர் லேம்டா. இப்போ இந்த டேர்ம் பாசிட்டிவ் என்னவாயிரும், நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இ பவர் லேம்டா மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டான்னு கிடச்சிடும். அப்போ தேர்ஃபார் இன்டெக்ரல் -1 to 1 e power minus lambda x into 1 minus x square dx equal to 2 by lambda square into e power lambda plus e power minus lambda minus 2 by lambda cube into e power lambda minus e power minus lambda. ஏன்னா இதில் இங்கே lambda square இங்கே lambda cube இருக்குன்னா இதில் காமனாக நம்ம எதையும் அவுட் சைடு எடுக்க முடியாது, அது இல்லாமல் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஓகேவா? அப்போ இன்டெக்ரல் -1 to 1 e power minus lambda into lambda x into 1 minus x square into dx ஓட ஆன்சர் என்ன பாருங்கள், 2 by lambda square into e power lambda plus e power minus lambda minus 2 by lambda cube into e power lambda minus e power minus lambda நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 9.4ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எவாலுவேட் த ஃபாலோயிங். எக்ஸசைஸ் 9.4ல் ஃபஸ்ட்டு சம், எவாலுவேட் த ஃபாலோயிங் இன்டெக்ரல் 0 to 1 x cube e power minus 2x into dx. அப்போ இதில் x cubeங்கிற ஒரு ஃபங்க்ஷன், e power minus 2xங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இது ப்ராடக்ட்டில் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க, பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பெர்னோலிஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எதை நம்ம யூன்னு எடுக்கணும், பாலினாமியல். இதில் பாலினாமியல் எது, எக்ஸ் கியூப், அதனால் எக்ஸ் கியூபை யூன்னு எடுத்துக்கிறோம். e power minus 2x நம்ம வின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இன்டெக்ரல் ஐ எடுத்துக்கோங்க. லெட் i is equal to integral 0 to 1 x cube e power minus 2x into dx. அப்போ நமக்கு வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து ஒன்று வந்து அதில் பாலினாமியில் இருந்துச்சுன்னா நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா இங்கே அகைன் எழுதியிருக்கோம் பாருங்கள். பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதாவது யூவோட சக்ஸஸிவ் டிஃபரன்சியேஷன் ஒரு u, அதோட டிஃபரன்சியேஷன் u டேஷ், அப்புறம் u டபுள் டேஷ், அப்புறம் u ட்ரிபிள் டேஷ். அடுத்து வியோட இன்டகிரேஷன் v1, அதோட சக்ஸஸிவ் இன்டகிரேஷன் v1 v2 v3 v4. சைன் வந்து அல்டர்னேட்டிவாக வரும், பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நிறைய சம்மில் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதில் எது u, நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் u இல்லையா? அப்போ யூங்கிறது நமக்கு இங்கே என்ன பாலினாமியல், எக்ஸ் கியூப். அப்போ u is equal to x cube. v என்ன, அந்த எக்ஸ்பொனன்ஷியல் ரிமைனிங் இருக்கிற எக்ஸ்பொனன்ஷியல் e power minus 2x. ஸோ அப்போ u x கியூப்னா u டேஷ் என்ன, எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். அடுத்து u டபுள் டேஷ் 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் என்ன, 3 into 2xனா அப்போ 6x கிடைக்குமா? அடுத்து u ட்ரிபிள் டேஷோட டிஃபரன்ஷியேஷன் 6 into x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ 6 into 1 என்ன கிடச்சிடும், 6. அடுத்து u ஃபோர்த் டெரிவேட்டிவ் 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, 6 நமக்கு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டோட டிஃபரன்ஷியேஷன் 0. அப்போ u ஃபோர்த் டேஷ் என்ன வேறு நமக்கு 0ன்னு கிடச்சிருமா? நெக்ஸ்ட் பாருங்கள், v என்னப்பா எடுத்துருக்கோம் இதில் e power minus 2x. இப்போ வியோட இன்டகிரேஷன் v1 என்ன கிடைக்கும், e power minus 2x பை -2ன்னு வருமா? ஏன்னா -2xோட டிஃபரன்ஷியேஷன் -2, அதில் டிவைட் பண்ணிக்கணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணுவோம், இன்டகிரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ v1 ஈக்குவல் டு e power minus 2x பை -2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் v2ங்கிறது என்ன, v1ஓட இன்டகிரேஷன். v2ங்கிறது என்ன பாருங்கள், v1ஓட இன்டகிரேஷன். அப்போ என்ன ஒரு e power minus 2x பை -2 இன்ட்டு அதாவது டிவைடட் பை -2ன்னு கிடைக்குமா? அப்போ -2 இன்ட்டு -2 என்ன வரும், +4. v3ங்கிறது என்ன பாருங்கள், v2ஓட இன்டகிரேஷன். v2ஓட இன்டகிரேஷன் என்ன வரும், 1/4 இன்ட்டு e power minus 2x பை -2ன்னு கிடைக்குமா? அப்போ 4 இன்ட்டு -2 நமக்கு என்ன பாருங்கள், -8ன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் v4ங்கிறது என்ன, v3ஓட இன்டகிரேஷன். அப்போ 1/-8 இன்ட்டு e power minus 2xோட இன்டகிரேஷன் என்ன, e power minus 2x பை
2 கிடைக்கும். இப்போ -8 × -2 நமக்கு என்ன கிடைச்சிடும் +16. ஸோ இப்போ V4 என்ன e பவர் -2x/16 பாருங்கள் v e பவர் -2x v1 அதாவது இங்கே u 4th டெரிவேட்டிவ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் v4 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். இப்போ v e பவர் -2x v1 e பவர் -2x/-2 v2 e பவர் -2x/4 v3 e பவர் -2x/-8 v4 e பவர் -2x/16. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பெர்னோலிஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் லெஃப்ட் சைடு இருக்கிறது நமக்கு கிவன் இன்டெக்ரல். அப்போ தேர்ஃபோர் I = என்ன பாருங்கள் ஃபார்முலா uv1 u என்ன x3 v1 என்ன பாருங்கள் e பவர் -2x/-2 நெக்ஸ்ட்டு மைனஸ் u டேஷ் என்ன 3x² இன்ட்டு v2 என்ன பாருங்கள் e பவர் -2x/4 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் u டபுள் டேஷ் என்ன பாருங்கள் 6x இன்ட்டு v3 என்ன பாரு e பவர் -2x/-8 நெக்ஸ்ட்டு மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் என்ன பாருங்கள் 6 இன்ட்டு v4 என்ன e பவர் -2x/16. ஓகேவா? அப்போ ஃபார்முலாவில் ஃபுல்லாக டேர்ம்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டேன். அடுத்த லிமிட் நமக்கு என்ன பாருங்கள் இதில் கிவன் லிமிட் வந்து 0 to 1. அப்புறம் அதே போல் பாருங்கள் லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரியே இதில் காமனாக இருக்கிறது அவுட் சைடு எடுத்துருங்க. என்ன எடுத்துலாம் நீ மைனஸ் டேர்ம் எடுக்கலாம் ப்ளஸ் எது எடுத்தாலும் ஓகே. இதில் மைனஸ் அவுட் சைடு எடுத்துருக்கோம். இப்போ -e பவர் -2x/2 காமன் எடுத்துருங்க. -e பவர் -2x/2 காமன் எடுத்துரும். அப்போ இங்கே என்ன வரும் x3 வருமா? அடுத்து இங்கே -e பவர் -2x/2 காமன் எடுத்துட்டா இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ஒரு 3 இருக்கும் ப்ளஸ் இருக்குமா? ஏன்னா மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டு அப்போ என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஒரு 3 காமனாக இருக்கும் ஒரு x² இருக்கும் டிவைடட் பை 2 எடுத்ததுனால இங்கே ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ ப்ளஸ் 3/2 x² கிடைக்குமா? அதே போல் இங்கே பாருங்கள் இந்த 6ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணிட்டோன்னா 3/4 வருமா? இதில் நம்ம மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ் வந்துடும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 3/4 இருக்குமா? ஒரு 2 காமன் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன ஒரு டிவைடட் பை 2 காமன் எடுத்தனால இங்கே என்ன வந்துடும் 3/2 வந்துடும். இந்த e பவர் -2x அவுட் சைடு எடுத்தாச்சு. அப்போ என்ன வந்துடும் 3/2x மட்டும் கிடைக்கும். அதே போல் இங்கே பாருங்கள் மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆயிரும். இந்த 6ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ண வரும் 3/8 வருமா? அந்த 3/8 ஒரு 1/2 அவுட் சைடு எடுத்துட்டோம். அப்போ என்ன வந்துடும் 3/4 கிடைக்கும். இந்த e பவர் -2xஐயும் காமன் எடுத்துட்டோம். அப்போ இங்கே வரும் e பவர் அது -e பவர் -2x/2 இன்ட்டு x3 ப்ளஸ் 3/2x² ப்ளஸ் 3/2x ப்ளஸ் 3/4 லிமிட் என்ன பாரு நமக்கு 0 to 1. ஏன்னா இது எல்லா டேர்ம்லையுமே மைனஸை காமன் எடுக்கும்போது இது எல்லா டேர்மே பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் நமக்கு என்ன பாருங்கள் 1. அப்போ இங்கே எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன வரும் மைனஸ் e பவர் இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் -2 × 1 -2 கிடைக்குமா? ஸோ -e பவர் -2/2 இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் 1³ 1 1 அப்போ 1 × 3/2 ப்ளஸ் 3/2 இங்கே 1 போட்டால் 1 × 3/2 3/2 ப்ளஸ் 3/4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் போடுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வேடும் ப்ளஸ். இப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க. என்ன வரும் அப்போ e பவர் -2 × 0 0ன்னு கிடைக்குமா? அப்போ மைனஸ் இன்ட்டு அப்பர் லிமிட்டில் ப்ளஸ் அப்படியே வந்துடும். லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் போடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும் e பவர் 0/2 இன்ட்டு இங்கே 0 போடும்போது பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே எக்ஸ் டேர்ம் இருக்குது. லாஸ்ட் 3/4 மட்டும்தான் எக்ஸ் இல்லை. அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன வேடும் 0 + 0 + 0ங்கும்போது 0 வேடுமா ப்ளஸ் 3/4 மட்டும் வரும். இந்த டேர்ம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இங்கே டேர்மில் ஒரு மைனஸ் இருக்குனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். பாருங்கள் இப்போ e பவர் -2/2 காமன் வச்சுக்கிட்டோன்னா அப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள். இந்த 3/2 ப்ளஸ் 3/2 என்ன வந்துடும் டினாமினேட்டர் சேமாக இருக்கனால 6/2ன்னு வருமா? 6/2ன்னு வரும். 6/2 கேன்சல் பண்ண வந்துடும் 3 வரும். அப்போ 1 + 3 என்ன வேடும் நமக்கு 4 ஆயிரும். இந்த 3/2 ப்ளஸ் 3/2 3ன்னு கிடச்சிடும். 3 + 1 என்ன வேடும் 4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் e பவர் 0 வேல்யூ என்ன 1. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு 0 + 3/4 நமக்கு என்ன பாருங்கள் 3/4. ஸோ இப்போ e பவர் -2 அதாவது மைனஸ் e பவர் -2/2 இன்ட்டு 4 + 3/4 நமக்கு என்ன வந்துடும் எல்சிஎம் எடுத்தோன்னா 4 × 4 16 16 + 3 என்ன வந்துடும் 19/4. அப்போ மைனஸ் e பவர் -2/2 இன்ட்டு 19/4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 3/4 என்ன வந்துடும் 3/8ன்னு கிடச்சிடும். அப்போ இதை உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க அப்படின்னா ஒரு -19/2 × 4 என்ன வந்துடும் 8. அப்போ -19/8 இன்ட்டு e பவர் -2 -19/8 இன்ட்டு e பவர் -2 ப்ளஸ் 3/8ன்னு வரும். ஓகேவா? இதில் பாசிட்டிவ் டேர்மாக ஃபஸ்ட் எழுதிக்கோ. அப்போ 3/8 -19/8 இன்ட்டு e பவர் -2 இந்த டிவைடட் பை e² எழுதலாம். இல்லை 1/8 காமன் எடுத்து எழுதலாம். புக் ஆன்சர் இதனால அது அப்படியே எழுதியிருக்கும். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் இன்டெக்ரல் 0 to 1 x³ e பவர் -2x இன்ட்டு dx ஓட ஆன்சர் என்ன பாருங்கள் 3/8
minus 19/8 into e power minus 2. இப்போ நம்ம இதில் பார்த்த சம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா e பவர் வச்சு வருது. அதனால் அது இன்டகிரேஷன் வந்து கொஞ்சம் அதில் e பவர்லையும் மைனஸ் வருது. அதில் இன்டகிரேட் பண்ணி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பெர்னோலிஸ் ஃபார்முலா எல்லா 2 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது 2 ஃபங்க்ஷன்ஸ் ப்ராடக்ட்டில் வர எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதில் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு என்னவாக இருக்கணும், பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அதை அப்ளை பண்ணி போட முடியுங்கிறத நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு ஸ்டேஜில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னவாகும், 0 ஆகும். அப்போ தான் ரைட் சைடு வந்து ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடைக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இது இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்துக்கோ. அப்போ கிவன் சம்மோட ஆன்சர் பார்த்துக்கோ, 3/8 minus 19/8 into e power minus 2. Thank you.